நானும் ஜெபம் பண்ணிருந்தேன், ஆனாலும் இன்னும் பதில் இல்ல. கேட்டது கிடைக்கல, நினைச்சது நடக்கல, விசுவாசிக்கவே சிரமமா இருக்கு. இதுதான் உங்க நிலைமையா? இயேசுவிடம் ஒருத்தர் வந்து மரணத்தோட போராடிட்டு இருந்த தன்னுடைய மகளை சுகமாக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. இயேசு உடனே அவரோட கிளம்புனாரு. போற வழியில ஒரு பெண் தன் வியாதியிலிருந்து சுகமாகணும்னு இயேசுவின் உடையை தொட்டு உடனே சுகமாக இயேசு அங்க நின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த தகப்பனுக்கு ஐயோ சீக்கிரம் போய் என் மகளை சுகமாக்குவார்னு பார்த்தா இப்படி வழியில டிலே ஆகுதே அப்படின்னு மனசு பதறுது. அதுக்குள்ள அவரோட வீட்டுல இருந்து சிலர் வந்து பிள்ளை இறந்துட்டா, எதுக்கு இயேசுவை தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த தகப்பன் ரியாக்ட் பண்றதுக்குள்ள இயேசு சொன்னாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பயம் நியாயமானதுதான், விசுவாசம் அற்று போறது யதார்த்தம் தான். அதனாலதான் இயேசு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்னாரு. அந்த வீட்டுக்கு போனாரு, அந்த மகளை உயிரோட எழுப்பினாரு. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தடைகள் வந்துகிட்டே இருக்கா? நல்ல செய்திக்கு பதிலாக கெட்ட செய்தி தான் வருதா? பயப்படாதீங்க. இதுலயும் இயேசுவை உறுதியா விசுவாசிச்சு அவரை பற்றி கொள்ளுங்க. முடிவு நிச்சயமா மகிழ்ச்சியா ஆசீர்வாதமா அமையும். பயப்படாதீங்க, விசுவாசத்தோட இருங்க, அற்புதத்தை பாப்பீங்க.